இவர் தான் நம்மளோட 10th ஆஃப்லைன் கிளாஸ் வின்னரு. இப்போ 11th ஆஃப்லைன் கிளாஸ் வந்திருக்காரு. ஜஸ்ட் இவர்கிட்ட நம்ம எப்படி கேட்க போறோம்னா, இந்த 1 மந்த்ல வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்காரு, அகைன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் ஆயிருக்கா சொல்லிட்டு நம்ம கேட்க போறோம். 10th பேட்ச் வந்திருக்கீங்க, வின்னர் நீங்க தான். இந்த 1 மந்த் வந்து நீங்க எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, எந்த ப்ராஃபிட் லெவல்ல இருக்கீங்க, இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க? இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு $800 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ 11th ஆஃப்லைன் வந்ததுக்கப்புறம் 11th ஆஃப்லைன் வந்து ட்ரேட் பண்ணீங்களா? நீங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க? இங்கே வந்து ப்ராஃபிட் ஒரு $3000 பண்ணியிருக்கேன் இந்த 1 வீக்ல. ஓகே, இங்கே வந்து ஒரு 3000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அது நான் காமிச்சிடுங்க, ஏன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரூஃபாக காமிச்சிட்டா நல்லாயிருக்கும். அது இங்கே வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருந்தேனோ அதே மாதிரி போன ஒரு 1 வீக் ப்ராஃபிட்டபுளாக இருந்தேன். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எல்லாருக்கும் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஸ்டெபிளாக நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க, ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வச்சு எடுத்திருப்பீங்க, அது அந்த ட்ரேடோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃப்ராங்காக சொல்லணும்னா சார்ட்டை பார்க்குற விதமே மாறிடுது. இதுக்கு முன்னாடி நம்ம சார்ட்டை பார்த்துருந்தோம், யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்த்து பார்க்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம பார்க்குறதுக்கும் இப்போ இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் சார்ட்டை பார்க்குற விதமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான். 13-14 ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தாங்கன்னா அதில் நம்ம ஒரு நாளில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லியுமே இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது.